ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஏன் அதை ரெண்டாவது தடவை ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு பேஷண்டா நீங்க வரும்போது இயற்கையா ட்ரை பண்ணிட்டோம், ஐயுஐ பண்ணிட்டோம், இதெல்லாம் தாண்டி ஹை எண்ட் டெக்னாலஜில ஐவிஎஃப் பண்ணிட்டோம், அப்ப 100% சக்சஸ் ஆயிடும் நினைச்சு வரீங்க. பட் த ட்ரூத் இஸ் 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் ஃபெயிலியர் ஆகும். இப்படி ஃபெயில் ஆகுற பாதி உமன் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆன உடனே உங்க மேலேயோ உங்க பார்ட்னர் மேலேயோ பழி போட்டுக்காதீங்க. 5 days to 1 week கழிச்சு உங்க ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணி சைக்கிளை ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா ஃபெயிலியர் எம்பிரியோ ப்ராப்ளம்னால இருக்கலாம், எம்பிரியோல ஜெனடிக் ப்ராப்ளம், ஒரு எம்பிரியோட குவாலிட்டி ப்ராப்ளம், இல்ல யுட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, இல்ல யுட்ரஸ் லைனிங் தின்னா இருக்கு, இல்ல எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனாலயும் இருக்கலாம். சோ என்ன பிரச்சனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை ஃபிக்ஸ் பண்றது ஈஸி. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், டாக்டர் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டியது உங்க ஹெல்த், உங்க ஸ்ட்ரெஸ், உங்க பிஎம்ஐ நார்மலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரைக்கு முன்னாடி நிறைய கப்பிள்ஸ் ஹோப்பை விடாம செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. This is a war. ஒரு சண்டைக்கு போகும்போது அழுதுட்டே போனா ஜெயிக்க முடியுமா? Be bold, be confident and try it and win it.